பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வர தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேந்திரன், அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நாளை முதல் தொடர் விடுமுறை வருவதால் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கென சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு பேருந்துகள் 6 வழித்தடங்களில் பிரித்து இயக்கப்படுகிறது. கோயம்பேடு, கிளாம்பாக்கம், கே நகர், மாதவரம், பூந்தமல்லி, தாம்பரம் உள்ளிட்ட 6 இடங்களில் இருந்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த 6 இடங்களிலிருந்து இயக்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடை பொறுத்தவரை பொங்கல் பண்டிகைக்கு இன்று ஓரளவுக்கு பயணிகள் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது சற்று குறைவாகவே இருக்கிறது. முன்பதிவு செய்த டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் மற்றும் செய்யப்படாத டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் மட்டுமே இந்த கோயம்பேடு பகுதியிலிருந்து இயக்கப்படுகிறது. எஸ்சிடி பேருந்துகளை பொறுத்தவரை பெங்களூரு, தருமபுரி, ஒசூர் மற்றும் ஈசிஆர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய எஸ்சிடிசி பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய சூழலில் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கையானது குறைவாகவே இருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் அனைத்து சிறப்பு பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வழியாக செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.